உள்ளங்கள் அனைவருக்கும் என் மனமா நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எனது ஆசானான டி.எம். பாலமுருகன் அவர்களின் பொற்பாதம் பணிந்து என் பணியை துவங்குகின்றேன். முருகா, முகுந்தமாள் மருகா, முன்னவனா மூத்தவனா, அனைவருக்கும் முதல்வனாய் விளங்கும் கணபதிக்கு பின்பிறந்தவன் முருகனே, செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஒரு கை முகன் தம்பி, உம்முடைய தண்டைக்கால் எப்பொழுதும் வரவாத நம்பியே வாழும் இக்குறிஞ்சிலுள்ள கொற்றவனுக்கு மகளாய் பிறப்பெடுக்க வைத்தாய். நம்பிக்கு மகளாய் பிறப்பெடுக்க வைத்து நற்தமிழ் மொழியாய் அனைத்து மக்களும் என்னை செல்லமாக ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளவர்களில் உள்ளத்திலும் வள்ளி 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 என பெயர் பெறச் செய்து பற்பல வல்லுநர்களிலும் கல்வி பயின்று கற்றவரிடத்திலும் என்னை பெற்றவரிடத்திலும் சுற்றவரிடத்திலும் பேரும் புகழும் பெறச் செய்த கந்த பெருமானுக்கு நன்றி சொல்லத்தான் வேண்டும். மேலும் இக்குறிஞ்சிலுள்ள கொற்றவனுக்கு மகளாய் பிறப்பெடுக்க வைத்து தத்தி தத்தி தாவி குதித்து விளையாடும் பிள்ளை பிராயம் கடந்து துள்ளி திரியும் பள்ளி பருவத்தில் கூட என்னை யார் நகைக்காத வண்ணம் வள்ளி என பெயருக்கு தகுந்தாற்போல் பெரியவர் முதல் என்னில் சிறியவர் வரை யாரையும் பகைக்காத வாழ்வு கொடுத்தபடி வேலவா, உன் பாதம் தொட்டு என் பணியை தூங்குகின்றேன் சுவாமி. பழம் நீயப்பா, ஞான பழம் நீயப்பா, தமிழ் ஞான பழம் நீயப்பா,
தூய உள்ளங்களுக்கு நன்றி நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். கந்தரை விளைந்து காரியம் தூங்கியிருந்தால் காஞ்சியிலே காமாட்சியாகும், மதுரையின் பதியிலே மீனாட்சியாகும், காசியிலே விசாலாட்சியாக விளங்கும். அந்த காமாட்சியின் பொற்பாதத்தை பணிந்து விட்டு, ஏன்னா அவளை கும்பிடுறவங்களுக்கு தான் நல்லது செய்யலாம் கிடையாது, மனதார காமாட்சி மீனாட்சின்னு நினைச்சாலே நல்லது செய்வாளாம். அப்பேற்பட்ட சிறப்பு அந்த தாய்க்கு இருக்கு. இருந்துட்டாலும் கூட நம்ம ஊரில் இருக்க சாமியெல்லாம் நம்ம கும்பிட மாட்டோம், வெளிநாட்டில் இருக்க சாமியை தான் கும்பிடுவோம். அப்போ அந்த சாமி தான் வந்து கோயிலுக்கு போனோடனே தோடுகள்லாம் கழட்டி கொடுக்கும். அதனால் வெளியூரில் இருக்க சாமி தான் நம்மளாம் கும்பிட்டு பழக்கம். அது அப்புறமா பேசுவோம். அப்போ ஏற்பட்ட வெளி ஒரு பாத்தை வெணிந்து விட்டு பணியை தூங்கினால் சிறப்பாக இருக்கும் என்பது. ஏன்னா மனசார நினைச்சாலே அருள் புரிவா அப்படின்னு சொன்னது. அந்த காரணம் என்ன அப்படின்னா, ஆங்கிலேயர் ஒருத்தர் வந்து கலெக்டராக இருந்தார் மதுரையின் பதியில். ரோஸ் பீட்டர்னு சொல்லக்கூடியவர். ரோஸ் பீட்டர் வந்து கலெக்டராக இருந்தார் மதுரையில். அவருடைய அலுவலகம் எங்கே இருக்குது அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அவர் ஆங்கிலேயர் தானே, கோயிலுக்குள்ளெலாம் போனது கிடையாது. ஆனால் நம்மளாம் கும்பிடுறதை பார்த்து அவருக்கு அந்த சாமி மேலே ஒரு மரியாதை. அப்போ என்ன பண்ணுவாரா, அலுவலகத்துக்குள்ளே போகும்போதே தன்னுடைய காலணிகளை கழட்டி வச்சுட்டு தான் அந்த அலுவலகத்துக்குள்ளேயே போவாரா. ஏன் அப்படின்னா அவருடைய அலுவலகம் அந்த கோவிலுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்றனால அந்த சாமி மேலே உள்ள ஒரு மரியாதை. ஒரு முறை மதுரையில் நிலைநடுக்கம் வரும்போது ஒரு சின்ன பிள்ளை ஒன்று அந்த ரோஸ் பீட்டர்னு சொல்லக்கூடிய கலெக்டரோட கதவை போய் தட்டியிருக்கு அவரோட பேரை சொல்லி. அவருக்கு ஒரே கோவம், என்னடா நம்ம பேரை சொல்கிற அளவுக்கு இங்கே யாருக்கு தைரியம் அப்படின்னு சொல்லி அந்த ஆங்கிலேயர் போய் வெளியில் பார்க்குறாரு. வெளியில் பார்க்கும்போது ஒரு சின்ன பொம்பளை பிள்ளை வந்து கதவை தட்டிகிட்டு இருந்திருக்கு. யாருமா நீ இந்த நேரத்தில் வந்து கதவை தட்டுறிய அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒரு நிமிஷம் நீங்கள் வெளியில் வாங்க, வெளியில் வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லுது. நீ முதல் சொல்லுமா யாருன்னு சொல்லி அப்படின்னு கேட்கும்போது கையை பிடிச்சி இழுக்குது. கையை பிடிச்சி வெளியில் வந்தோடனே மேலே இருக்கிற எல்லாமே வீடு முழுக்க இடிஞ்சு விழுந்துருது. இடிஞ்சு விழுந்தோடனே இவர் பார்க்குறாரு, என் உயிரே காப்பாத்திருக்கே, யாரு நீ எங்கேருந்து வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்தை நோக்கி அந்த சிறுபிள்ளை ஓடுது. இப்போ ஓடுறதை பார்த்து இவர் வந்தது மீனாட்சி தான் தெரிஞ்சிருது. தெரிஞ்சு என்ன பண்ணார் அப்படின்னா, உன் கோயிலுக்குள்ளே வந்து கூட நான் உன்னை பார்த்தது கிடையாது, நீ எப்படி இருப்பனே எனக்கு தெரியாது, நான் வேறு நாட்டில் இருந்து வந்து வேலை பார்க்குறேன், உன்னை வேண்டுறது கூட கிடையாது, ஆனால் என்னை காப்பாற்றணும்னு சொல்லி உன்னுடைய பிஞ்சு கால்கள் அங்கேருந்து செருப்பு போடாமல் முள்ளுலையும் கல்லையும் நடந்து வந்திருக்கே அப்படின்னு சொல்லி மதுரை மீனாட்சிக்கு பொற்பாதத்துக்கு அவர் செஞ்சு கொடுத்தாரா. இந்த பாதரட்சகம் வைரத்திலே ஆன பாதரட்சகம் செஞ்சு கொடுத்தாரா. இப்போ வரைக்குமே அது இருக்குது அவருடைய பேர்லேயே, ரோஸ் பீட்டர்னு சொல்லக்கூடிய ஒரு பேர்லேயே இப்போ வரைக்குமே அந்த வைர பாதரட்சகம் இப்போ வரைக்குமே இருக்குது. எப்போ அந்த அம்மா போட்டு வருவாங்க அப்படின்னா, குதிரை வாகனத்தில் வரும்போது அவருடைய பேர் போட்டு பொறிக்கப்பட்டிருக்க அந்த பாதரட்சகத்தை, வைரத்திலான பாதரட்சகத்தை போட்டு வருவாராம். அப்போ ஏற்பட்ட சிறப்பு அந்த மதுரை மீனாட்சிக்கும் இந்த காமாட்சிக்கும் இருக்குது. அப்போ ஏற்பட்ட வழி ஒரு பாத்தி வெடிந்து விட்டு படியை தூங்கினால் சிறப்பாக இருக்கும் என்பதான் முருகன் பாடல் பக்தி பாடல் பாடியதற்காக அந்த மஞ்சள் சட்டக்காரனே வள்ளி அவர்களுக்கு அன்பளிப்பு அளித்துள்ளார். அண்ணா அவர்களுக்கு நன்றி. அன்பளிப்பு கொடுத்த அன்புள்ளத்திற்கு எனது சார்பாக நாடே கூடு சார்பாக நன்றி கிடந்த வணக்கம். வந்து உள்ளே வந்து சொன்னோன்னே ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. மைக்கில் வந்து சொன்னாங்க, அந்த காலத்தில் மாதிரி நடத்தணும், பையனா எல்லா பாட்டையும் பாடணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஊரில் தான் சொல்லி நான் கேள்விப்படுறேன். அந்த காலத்தில் மாதிரி நடத்தணும், அதுதான் வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா எதையுமே அழிய விடக்கூடாது. வெளிநாட்டில் வேலை பார்க்குற எல்லாருமே இதை எடுத்து நடத்துறீங்க அப்படின்னா இன்னும் அந்த பற்று மாறாமல், அந்த கலாச்சாரம் மாறாமல், நம்மளுடைய கலையை மாறாமல், எத்தனை கலைகள் வந்தாலும், ஆடல் பாடல் நிகழ்ச்சி கரகாட்டம் சொல்லி எத்தனை கலைகள் வந்தாலும் இன்னும் நாடக கலையை வளர வைத்துக் கொண்டிருக்கும் கிராம பொதுமக்களுக்கும் ரசிக பெருமக்களுக்கும் நன்றி கிடந்த வணக்கம் வணக்கம். Sugar
அருமையான பக்கமேளம். நன்றி. கைத்தறிய உள்ளங்களுக்கு நன்றி நன்றி கடந்த வணக்கம். எல்லாம் கைத்தட்டல் பக்கமேளத்தை தான் போய் சேரணும். அருமையான பக்கமேளம், அருமையான மைக் செட்டு, அப்படி ரெண்டு சரியா அமையணும். கூடுதல் குறைச்சல் எல்லா மைக்குமே சரியா அமைஞ்சிடாது. எல்லாமே வீடு பக்கத்துல இருந்து அப்படி போடுறதே ரொம்ப கஷ்டம், மைக்கு சிறப்பாக அமைக்கிறது. ஆனா இந்த பொட்டை காட்டில் போட்டிருக்காங்க பாருங்க, அவ்வளவு சிறப்பான ஒரு மைக் செட்டை. அது வாழ்த்துக்கள். கதனை விழுந்து காரியம் தூங்கியிருந்தாள், அந்த உண்மையவழி நரலை பெற்றிருந்தாள். அண்டருக்காய் நெஞ்சிருந்து எம்பளத்தில் ஆதிசிவன் தொண்டனுக்கு தொண்டன் என தொண்டு செய்வது எக்காலம். தொண்டனுக்கு தொண்டு செய்ய இறங்கி வருவாராம் சிவபெருமான். எந்த கடவுளை கும்பிட்டாலும் எந்த சாமியுமே பக்தர்களுக்கு வேலைக்காரனா இறங்கி வர மாட்டாரு. ஆனா சிவபெருமான் மட்டும்தான் பக்தர்களுக்கே வேலைக்காரனாக இறங்கி வருவாராம். அப்பேற்பட்ட சிறப்பு அந்த சிவபெருமானுக்கு இருக்கு. ஆனா சிவனை வச்சுலாம் நம்ம வீட்டில் கும்பிடவே மாட்டோம். என்ன காரணம்? அப்படியே நிறைய சோதிப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்காக தான் விறகு விற்றார், மாணிக்கம் விற்றார், வளையல் விற்றார். எங்க மதுரையின் பதியில யாரு? சிவபெருமானே இறங்கி வந்து பக்தர்களுக்காக விறகு விற்றாராம், மாணிக்கம் விற்றாராம், வளையல் விற்றாராம். எத்தனை பேர் அத்தா வீட்டில் சிவலிங்கத்தை வச்சு சாமி கும்பிடுறீங்க? கை தூக்குங்க. ஒரு ஆள், ரெண்டு பேர், 3 பேர், 4, 5. அப்புறம் என்ன, நம்ம ஊரில் தான் அதிகமாக தூக்கியிருக்காங்க. 5 பேர் கை தூக்கிறீங்க. முருகன் படம் வச்சு எத்தனை பேர் கும்பிடுறீங்க? கை தூக்குங்க. எல்லாருமே வச்சாங்க பாரு. அவர்களாம் 2 கை தூக்குறாரு. 2 போட்டோ வச்சுருக்கீங்களா? அவன் எல்லாருக்கிட்டையும், ஏன்னா வந்து முருகன் போட்டோவோ பெருமாளுடைய ஃபோட்டோவோ எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா அவங்களாம் ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய கடவுள், நிறைய காசுக்காரரு. ஆனால் சிவபெருமானை பாடுங்களேன், பட்டையும் ருத்ராட்ச கொட்டையும் தான் போட்டிருப்பாரு. அதனால் வந்து என்ன பண்ணுவாங்க, காசு தர மாட்டாருன்னு சொல்லி சிவனை லிங்கத்தில் வச்சுலாம் சாமி கும்பிட மாட்டோம். பெரியவங்களாம் சொல்லுவாங்க, நிறைய சோதிப்பார், இருக்கிறது இல்லாமல் போயிருந்து சிவனை கும்பிட்டான்னு சொல்லுவாங்க. சோதிச்ச எல்லாரையுமே சாதனையாளராக மாற்றக்கூடிய தெய்வம் யார் அப்படின்னா சிவபெருமான் மட்டும்தான். 63 நாயன்மார்களை பற்றி படிச்சிருந்தா தெரியும். அப்பேற்பட்ட சிறப்பான கடவுள். எதுக்காக கடவுள்ல சோதிக்கிறாங்க பக்தர்களை அப்படின்னா மனுஷாளங்களோட புத்தி எப்படி, குரங்கு புத்தி. ஒரு வாரம் திருச்செந்தூர் முருகனை கும்பிடணும்னு தோணும். ஏண்டி எல்லாரும் பௌர்ணமி போய் திருச்செந்தூர் கடலுக்கிட்ட உட்காந்துட்டு வராங்க. கேட்கறதெல்லாம் கொடுக்குறாரா சுப்பிரமணிய கடவுள்? ஏன்னா சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுளும் இல்லைன்னாங்க. முருகப்பெருமானுக்கு 108 நாமங்கள் இருக்கு. ஏன் குறிப்பிட்டு சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுள் இல்லைன்னு சொல்லணும் அப்படின்னா திருச்செந்தூர்ல தான் முருகப்பெருமானுக்கு சுப்பிரமணியன் என்ற பேர். இந்த திருச்செந்தூர்ல பன்னீர் இலையில விபூதி கொடுப்பாங்க. அந்த பன்னீர் இலையில கொடுக்கக்கூடிய விபூதி எடுத்து பூசணும் அப்படின்னா எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் தீரும் என்பது ஐதீகம். பன்னீர் இலையில அந்த கொடுக்கக்கூடிய இலையில பன்னீர் வாடெல்லாம் வராது. கொடுக்கக்கூடிய இலையில பன்னீர் கோடுகள் இருக்குமா, அந்த இலையில கொடுக்கக்கூடிய விபூதி எடுத்து பூசணும் அப்படின்னா எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் தீரும் என்பது ஐதீகம். இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுளும் இல்லைன்னு அப்படின்னு சொன்னாங்க. அப்பேற்பட்ட சிறப்பு அந்த திருச்செந்தூர் முருகனுக்கு இருக்கு. அந்த சாமி சரிப்பட்டு வரலன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாச்சும் ஒன்று நடந்திருக்கும் கும்பிட்டு, அது நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஐயா திருச்செந்தூர் முருகன் சரிப்பட்டு வரல, நேராக எங்கே போகிறது, திருப்பதிக்கு போயிடுவாங்க. நம்ம ஊரில் இருக்க சாமியெல்லாம் வாழ வைக்கிறது கிடையாது. நேராக போய் ஆந்திராக்காரங்களை வாழ வச்சா தான் நம்மளாம் சந்தோஷமாக இருக்கும். ஒரு வருஷம் அதில் உண்டியலில் காசை சேர்த்து ஆந்திராவில் போய் போட்டு வரணும் திருப்பதியில். அப்படி தானேத்தா? புரட்டாசி மாதம் 1 மாதம் வரத இருப்பீங்களே. நம்ம ஊரில் இருந்தால், நம்ம தமிழ்நாட்டில் இருந்து தான் அதிக வசூலாகுதான். 250 கோடி வசூலாயிருக்கு போன வருஷம் மட்டும் திருப்பதிக்கு. 220 கோடி வசூலாயிருக்கு திருச்செந்தூருக்கு. என்ன காரணம்? எல்லா காசையும் போய் சாமிக்கு போட்டு திரும்ப சாமிக்கிட்டே போய் காசு கேட்குறது. காசு கொடு, காசு இல்லை. ஒருத்தெல்லாம் 1.5 லட்ச ரூபாய்க்கு ஐஃபோனை போய் போட்டு வந்திருக்கான் திருத்தணிகையில். திரும்ப கேட்டிருக்கான், தெரியாமல் விழுந்துருச்சு கொடுங்கன்னு சொல்லி. கோயில் சொத்து போப்பான்னு அமுச்சு விட்டாங்களா. அப்படி தன்னை மறந்து சாமி கும்பிட்றாங்க. திருப்பதியில் இருக்கிறது பெருமாளே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஊரில் இல்லாத சாமியா, நம்ம ஊரில் இல்லாத பெருமாள் கோயிலா? திருப்பதியில் இருக்கிறது பெருமாளே கிடையாது. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பது ஐதீகம். ஏன் போய் பெருமாள் மலையில் உட்காந்தாரு? வானத்தை நோக்கி கையை வச்சிருக்கிறது முருகப்பெருமான் மட்டும்தான் அப்படி வச்சிருப்பாரு. எதுக்காக பெருமாள் அப்படி கையை வச்சிருக்காரு? அது முருகன் கோயில் இருக்கு, முருகன் கோயிலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு அந்த கோயிலை தருவாங்களா? நம்ம கூட்டம் தான் அங்கே போகுமா? என் முக்குக்கு முருகன் கோயில் இருக்குது, ஆந்திராவில் போய் தான் முருகன் கோயிலை பார்க்கணுமான்னு சொல்லி யாருமே போக மாட்டோம். அப்போ நம்ம ஊரில் இருக்கிற சாமியெல்லாம் விட்டு வெளிநாட்டில் சிரிக்கக்கூடாது. வெளிநாட்டில் இருக்க திருப்பதிக்கு போங்க யாராச்சும். வெளிநாட்டில் இருக்க சாமியை கும்பிட்டா தான் நம்மளாம் திருப்தியாக இருக்குது. உலகத்தில் எந்த கோயிலுக்குமே எந்த நாட்டிலையுமே நினைத்தாலே முக்தி தர ஆலயம் எங்கேயுமே கிடையாது. எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில் மட்டும்தான் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஆலயம் இருக்குது. யார்? திருவண்ணாமலையில். ஏன் திருவண்ணாமலையை மட்டும் நினைத்தாலே முக்தினாங்க அப்படின்னா அங்கே தான் சிவபெருமான் 7 ஜென்மம் வாழ்ந்ததாக சொல்லப்படுது. அதனால தான் திருவண்ணாமலை மட்டும் நினைத்தாலே முக்தினாங்க. அப்பேற்பட்ட சிறப்பான ஆலயத்தில் நம்ம ஊரில் விட்டு வெளிநாட்டில் போய் சாமி கும்பிடுறது அப்படிலாம் பண்ணக்கூடாது. நம்ம ஊரில் இருக்க சாமியை வாழ வச்சு அந்த கோயிலுக்கு ஏதாச்சும் திருப்பணி செய்யணும், நல்லது செய்யணும். அப்படி வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்த்துட்டு வெளிநாட்டில் இருந்து இங்கே நாடகம் நடத்துகிறாங்க, நாடக கலைஞர்களை வாழ வைக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, அதுதான் சிறப்பு. அது மாதிரி நம்ம ஊரில் இருக்க சாமியை வாழ வைக்கணும். அப்பேற்பட்டவர் அப்புறம் பார்த்து வெடிந்து விட்டு பணியை தூங்க. எடுதந்தானடி தில்லையிலே அதை பாட வந்தேன் இந்த எல்லையிலே.
அந்த சிவபெருமானுக்கு இருக்குது. இருந்துட்டாலும் கூட இந்த சிவபெருமானுடைய ஆலயத்துக்கெல்லாம் போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வலதுபுறத்தில் சண்டிகேஸ்வரர்னு ஒருத்தர் இருப்பார், தெரியுமா? பெண்கள்லாம் வாயை திறங்க, பேசுங்க. ஒரு நாள் தானே நாடகம் நடத்துகிறாங்க, ஏன் வள்ளிக்கிட்ட பேசக்கூடாதுன்னு ஒரு முடிவோடு வந்திருக்கீங்களா? வலதுபுறத்தில் சண்டிகேஸ்வரர்னு ஒருத்தர் இருப்பார், தெரியாது? தெரியும் தெரியும். செவுட்டு சாமின்னு சொன்னால் தெரியுமா? போய் கை தட்டுவீங்களா சாமிக்கிட்ட? சாமிக்கிட்ட போய் கை தட்டுறது, சாமியை பார்த்து விசில் அடிக்கிறது கொஞ்சம் நஞ்சம் அநியாயமாக பண்ணுறீங்க. யார் அப்படிலாம் சாமியை கும்பிடணும்னு சொல்லி கொடுத்தது தான் தெரியல. சிவபெருமானுக்கும் நந்திக்கும் இடையில் போயே சாமி கும்பிடக்கூடாது, அதுவே பெரிய பாவம். ஏன்னா நந்தி பகவான் ஆகப்பட்டவர் அனுதினமும் சிவனோட சிந்தையில் இருக்கார். அவங்களுக்கு இடையில் போய் சாமி கும்பிட்டாலே அதுவே பெரிய பாவம். இந்த சண்டிகேஸ்வரர் என்பது சிவனோட கணக்கு எழுதுறவர், சிவனோட சொத்து குலநாசம்ன்றோம்ல, அப்படி அந்த கணக்கு எழுதுறவர். சித்திரை மாதம் பிறந்ததற்கான காரணம் என்ன அப்படின்னா, சித்திரகுப்தன் பிறந்தார். அதனால தான் சித்திரை மாதம்னு ஒரு மாதமே பிறந்துச்சு. சித்திரகுப்தன் யாரோட கணக்கு பிள்ளை அப்படின்னா, யமதர்மனோட கணக்கு பிள்ளை. கடவுள்களே 2 பேருக்கு தான் கணக்கு பிள்ளை இருக்குது, ஒன்று யமதர்மனுக்கு, இன்னொன்று சிவபெருமானுக்கு. இந்த சிவனோட சுத்து குலநாசம்ன்றதுக்காக தான் சிவனை கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வலதுபுறத்தில் இருக்கிற சண்டிகேஸ்வரரை எப்படி கும்பிடணுமா அப்படின்னா, சிவனுடைய பக்தியை தவிர இந்த ஆலயத்திலிருந்து நான் எதையுமே எடுத்துகிட்டு போகலன்னு சொல்லி கையை தொடச்சி காமிச்சிட்டு அவர்கிட்ட கும்பிட்டு வரணும். நீங்கள் எல்லாம் போனீங்கன்னா பெண்களை பார்க்கணும், இங்கேருந்து பார்த்தா கை தட்டினா கேட்காதான், காது கிட்ட போய் கை தட்டுறது, அப்போ தான் அவங்க வேண்டுதல் கேட்குமா. என்னென்ன அநியாயம் பண்ணுறீங்க, அப்படிலாம் கும்பிடக்கூடாது, அதெல்லாம் பெரிய பாவம். இருந்துட்டாலும் கூட ஒரு ஆலயத்தையுமே கும்பிடுற முறை இருக்குது. இந்த பட்டை போட்டிருக்க எந்த கோயிலுக்கு போனாலும், சைவ ஸ்தலத்துக்கு எந்த ஸ்தலத்துக்கு போனாலும், இப்போ காமாட்சி அம்மன் ஆலயத்துக்கே போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், போய் அம்மாவை கும்பிட்டுட்டு 10 நிமிஷம் கோயிலில் உட்காந்துட்டு தான் வரணும், அப்போ தான் சாமி நம்ம கூட வரும். இதுவே பெருமாளுடைய ஆலயத்துக்கோ மகாலட்சுமியோட ஆலயத்துக்கோ போனோம் அப்படின்னா சாமியை கும்பிட்டுட்டு கோவிலில் உட்காராமல் வந்துடுறோம். என்ன காரணம், நம்ம உட்கார்ற இடத்துலையே மகாலட்சுமி உட்காந்துப்பா. அப்படி ஒரு கோயிலுக்கும் கும்பிடுற முறைலாம் இருக்குது. இருந்துட்டாலும் கூட முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் பாலைன்னு சொல்லக்கூடிய 5 நிலத்தில் குறிஞ்சி நிலத்தை ஆட்சி புரியும் எனது தந்தையின் பெயர் ரம்பிராஜன், தாயார் பெயர் நங்கை மோகினி, எமது பெயர் வள்ளி, எனக்கு உடன்புறவாத சகோதரர் 7 பேர். 7மே ஆண் பிள்ளைனால மீனாட்சி போல ஒரு பெண் பிள்ளை இல்லை என்று எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப நாளாக வருத்தம். அப்படி வருத்தப்பட்டு இருக்கும்போது வள்ளிக்கிழங்கு தோன்றும் இடத்துல பள்ளத்திலிருந்து எடுத்து வந்து இனி ரொம்ப செல்லமாக சீரும் சிறப்புடன் வளர்த்து வருகிறார். பெண் பிள்ளை பிறந்தால் காவலுக்கு அனுப்புவதாக அப்பாவோட வேண்டுதல். அந்த வேண்டுதலுக்கு இணங்க இன்று நான் காவல் புரிய வந்திருக்கிறேன். என்னுடன் என் உயிர் தோழி ஒருத்தி வந்திருக்கா, அதை விட பேர் அழகி ஒருத்தி வரப்போறா. அவளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவளோட அழகில் நீங்கள் அப்படியே மெய் மறந்துடுவீங்க. அவ்வளோ ஒரு பேரழகு, பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகி. அவள் மட்டும் அழகு கிடையாது, அவள் போட்டிருக்க சேலைலாம் நீங்கள் பெண்கள்லாம் வந்தோன்னே கேட்பீங்க, இந்த சேலை எங்கே வாங்கினேன், இந்த நகைலாம் எங்கே வாங்கினேன்னு கேட்பீங்க. ஏன்னா முருகர் மாதிரி முருகர் மட்டும் அழகு கிடையாது, முருகர் கூட இருக்க எல்லா விஷயமே ரொம்ப அழகாக இருக்கும். அது மாதிரி அவள் வந்தோன்னே நீங்கள் எல்லாரும் கேட்க தான் போகிறீங்க பாருங்க, அப்பேற்பட்ட பேரழகி. அதுக்கு முன்னாடி சொந்த வந்தவங்களே என் மனசில் என்ன இருக்குன்னு சொல்லல, யார் நினச்சிட்டு இருக்கேன், கந்தனி கடம்பனை கார்த்திகேயனை கருவேலனை சண்முகனை சரவணனை உகனை ஆறு முகனை அந்த பால முருகனை நினைச்சு உருகி கொண்டிருக்கேன். இந்த முருகப்பெருமானுக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலான் இருக்கேன். முருகப்பெருமானுக்கு எத்தனை நாமங்கள் இருந்தாலும் ஞான பண்டாருன்னு சொல்லி ஒரு கோயிலில் பேர் இருக்கு. எங்க இவ்வளோ வேகமாக பதில் வருது பாருங்க. பெண்கள் சொல்லுங்க, நீங்கள் உங்கள் கேள்வி அப்படியே சரியா சொல்லிடுறீங்க. சொல்லுங்க பெண்கள்லாம், பெண்கள்கிட்ட பேச தான் எனக்கு பிடிக்கும். நீங்கள் பேசுறீங்க இன்னைக்கு, சொல்லுங்க ஞான பண்டாருன்னு எங்க முருகருக்கு பேர், எந்த கோயிலாத்தா? ஒரு ஆள் அந்த அந்த பக்கம்லாம் திரும்பிக்கிட்டாங்க அவங்கெல்லாம், அதை பாருங்க ப்ளூ கலர் சேலையா. சரி இருந்துருவது, இந்த பக்கம் இருந்து பதில் வந்துருச்சு. ஞான பண்டாரன்னு பேர் பழனியில் தான் சொல்லி, பழனியில் தான் முருகப்பெருமானுக்கு ஞான பண்டாருன்னு சொல்லி பேர். பழனிக்கெலாம் போனீங்கன்னா எந்த கோலத்தில் பார்க்கணும்னு நினைப்பீங்க, எந்த அலங்காரத்தில் பார்க்கணும்னு நினைப்பீங்க? ராஜ அலங்காரத்தில். ஏன் என்ன காரணம் அப்படின்னா, ராஜ அலங்காரத்தில் பார்த்தா தான் நம்மளையும் கொண்டு போய் ராஜ யோகத்தில் வைப்பார். ஆண்டியா பார்த்தா நம்மளையும் ஆண்டியாக்கி உட்கார வச்சுருவார். அப்படியா? அப்படிலாம் கிடையாது. எந்த கோலத்தில் போய் அமர்ந்தாரோ அதே கோலத்தில் போய் பார்ப்பது தான் சிறப்பு. 6 படை வீட்லையுமே தனி சிறப்பு பழனி மட்டும்தான். எங்கே போனாலும் பண்டார கோலத்தில் முருகப்பெருமானை பார்க்கவே முடியாது. பழனிக்கு போனால் மட்டும்தான் பண்டார கோலத்தில் பார்க்க முடியும். அங்கே அவருக்கு ஞான பண்டாரன்னு சொல்லி பேர். ஞானம்னா என்ன எல்லாருக்குமே தெரியும், அறிவு. பண்டாரம்னா என்ன, பண்டார பைய பரதேசி பைய அப்படின்னு திட்டுவோம்ல, அதுவா? பண்டாரம் என்பதற்கு தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா, தன் முன் செல்வத்தை குவித்து வைத்திருப்பவன் என்று பொருள். அப்போ எல்லா செல்வமும் இருக்கிறவர். ஏன் ஆண்டியா போய் பழனியில் உட்காந்துருக்காரு, என்ன காரணம் அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே தனக்கு செல்வமே உதவாது, ஞானம்தான் உதவுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஞான பண்டாரமாக போய் பழனியில் அமர்ந்துட்டார். அப்போ இத்தனை வருஷமாக ராஜகோலத்தில் போய் அவரை பார்த்தாலும் இனிமே பழனிக்கெலாம் போனீங்க அப்படின்னா ஆண்டி கோலத்தில் போய் பார்த்துடுவாங்க, அப்போதான் காசு தருவார் அப்படின்னு சொல்லி கொண்டு காவலுக்கு வந்தேங்க. காவலுக்கு வந்த இடத்துல எனக்கு காதல் வந்துருச்சு. யார் மேலே? அந்த முருகப்பெருமான் மீது. எப்பேற்பட்ட காதல்! நானும் பாடுறேன் ஆடுறேன், வருவனான்றாரு காட்சி தருவனான்றாரு, இருந்தாலும் மனசை எப்படி ஆறுதல் படுத்தி கொள்றது? எம்பெருமான் முருகப்பெருமான் அவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது பாடிட்டு இருக்கும்போது இந்த கூட்டத்தில் என்னை எங்கேயாச்சும் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி அவருக்காக
சிக்கல் எடுத்துக்கிறேன் போரு அவசரப்படாத. ஹலோ ஹலோ மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன, மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன, சுவாமி மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன, அழகர் மலையழகா இந்த சிலையழகா இன்று மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன, அழகர் மலையழகா இந்த சிலையழகா இன்று மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன, நவரசமும் முகத்தில் நவரசமும் மலர்ந்திருக்கும் முகத்தில் நவரசமும் செக்கச் சிவந்திருக்கும் இதழில் கனிரசமும் மலர்ந்திருக்கும் முகத்தில் நவரசமும் செக்கச் சிவந்திருக்கும் இதழில் கனிரசமும் கண்டு மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் எங்கிருந்தாலும் உன்னை நான் அறிவேன், உன்னை என்னை எல்லால் வேறு யார் அறிவார், எங்கிருந்தாலும் உன்னை நான் அறிவேன், உன்னை என்னை எல்லால் வேறு யார் அறிவார், ஆவையின் பதம் காண நானமா, ஆவையின் பதம் காண நானமா, உங்கள் பாட்டுக்கு நான் ஆட வேண்டாமா, உங்கள் பாட்டுக்கு நான் ஆட வேண்டாமா, மானவா வேளவா மாயவா சண்முகா மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன. நாதத்திலே தழிவன் குரல் கேட்டே, அந்த நாணத்திலே என்னை நான் மறந்தேன், நாதத்திலே தழிவன் குரல் கேட்டே, அந்த நாணத்திலே என்னை நான் மறந்தேன், மோகத்திலே என்னை மூழ்க வைத்து, மோகத்திலே என்னை மூழ்க வைத்து, ஒரு ஓரத்திலே நின்று கள்வனைப் போல், ஒரு ஓரத்திலே நின்று கள்வனைப் போல், மானவா வேளவா மாயவா சண்முகா மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன. மானாட மலராட மதியாட நதியாட மங்கை நடனமாட, வானாட மண்ணாட கொடியாட இடையாட வஞ்சிவள் கைகளாட, சுவையோடு நானாட எனி நாடி இது வேலை விரைவில் துணையாக ஓடி வருவார், தூயனே வாழவா மாயனே வேளவா இளையாளும் சண்முகா மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன, அழகர் மலையழகா இந்த சிலையழகா இன்று மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன. அம்மையனு பக்கம் நன்றி. எதிரி உள்ளங்களுக்கு நன்றி நன்றி கடந்த அந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அதனால இப்போ ஏற்பட்ட காதல் என்னுடைய காதல், முருகப்பெருமான காதலிக்கிறேன்னு சொன்னேன்ல, நான் ஏன் காதலிக்கிறேன் தெரியுமா? ஏன்னா அவர் தான் ரொம்ப அழகா இருப்பாரு, அவர் மட்டும் அழகு கிடையாது, அவர்கிட்ட இருக்க எல்லா விஷயமே அழகு. பார்த்துருக்கீங்களா? பறவைகள்லேயே அழகு மயில் தான், ஆயுதத்திலேயே அழகு வேலு தான். அப்படி அவர் மட்டும் அழகு கிடையாது, அவர் கூட இருக்க எல்லா விஷயமே அழகா இருக்கும். அவர் கையில் ஒரு செங்கோல் ஒன்று இருக்கும், பார்த்துருக்கீங்களா? செங்கோல் யார் வச்சிருப்பா?
அப்படின்னா நாட்டை அரசாள்றவங்க கையில் தான் செங்கோல் இருக்கும், மன்னர்கள் கையில் இருக்கும். கடவுள்கள் கையில் ஒரு 3 பேர்கிட்ட இருக்கும் செங்கோல். ஒன்று மீனாட்சி கையில், இன்னொன்று சொக்கநாதர் கையில், இன்னொன்று முருகன் கையில். மீனாட்சிக்கும் சொக்கநாதர் கையிலையும் செங்கோல் இருக்குது அப்படின்னா பாண்டிய நாட்டை அரசாண்டாங்க, அதனால அவங்க கையில் செங்கோல். முருகப்பெருமான் எந்த நாட்டை அரசாண்டாரு, எதுக்காக அவர் கையில் செங்கோல் வச்சுருக்காரு அப்படின்னா மீனாட்சி போய் சுக்கநாதர்கிட்ட கேட்குறா, ஐயா இந்த பூலோகத்தில் வாழக்கூடிய பெண்கள் மாதிரியே நானும் கர்ப்பம் தரித்து பிள்ளை பெக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு மீனாட்சி கர்ப்பமாக இருந்த காரணத்தினால தான் மீனாட்சியை விட சொக்கநாதர் பாண்டிய நாட்டை அதிகமாக ஆட்சி புரிவார். அவர் 7.25 மாதம் ஆட்சி புரிவார். இந்த அம்மா 4.25 மாதம் ஆட்சி புரிவாங்க பாண்டிய நாட்டை. என்ன காரணம்? மீனாட்சி கர்ப்பமாக இருந்த காரணத்தினால தான். முருகப்பெருமானே பிள்ளையாக பிறக்கிறாரு மதுரையின் பதியில். எந்த பேரில் அப்படின்னா உக்கிரபாண்டிய தேவன் என்ற பெயரில் மதுரையின் பதியில் மீனாட்சிக்கும் சொக்கநாதருக்கும் முருகப்பெருமான் பிள்ளையாக பிறக்கிறாரு. அவருக்கு எல்லா கலைகளையும் கற்றுக் கொடுத்துட்டு அவர் கையில் நாட்டை ஒப்படைச்சிட்டு இவங்க 2 பேரும் தெய்வமானதாக புராணம் சொல்லப்படுது. மீனாட்சி கையில் ஒரு கிளி இருக்கும், வாக்வாதினின்னு சொல்லி ஒரு கிளி. அது ஒரு தேவதை, அது சொன்னதையே சொல்லும். அதனால தான் அதுக்கு வாக்குவாதினின்னு சொல்லி பேர். சொன்னதையே சொல்லும். பக்தர்கள் வேண்டக்கூடியதை நம்ம ஒரு தடவை மீனாட்சியின் காதில் சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் அந்த கிளியாகப்பட்டது இன்னொரு தடவை நினைவுபடுத்துமா, அதை கேட்டாங்களே நிறைவேற்றிட்டியா அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்லுமா. அப்பேற்பட்ட சிறப்பு அந்த கிளிக்கு இருக்குது. அந்த அம்மா தோள்பட்டையில் முருகப்பெருமான் கையில் ஒரு கிளி இருக்கு, செங்கோல் மேலே உட்காந்துருக்கு. அந்த கிளி யாரு அப்படின்னா அருணகிரிநாதரே கிளியாக மாறி 51 கந்தர் அனுபூதி பாடினாராம். இல்லை 51வது கந்தர் அனுபூதி தான் எது அப்படின்னா குருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு சொல்லி 51 கந்தர் அனுபூதி பாடுவார். அப்பேற்பட்ட சிறப்பு அந்த முருகப்பெருமான் கையில் இருக்க கிளிக்கு இருக்குது. இந்த முருகப்பெருமான் இருக்கார்ல, பெண்கள்லாம் போனவங்க குழந்தை இல்லாதவங்கள முருகப்பெருமான் மாதிரியே பிள்ளை வேணும்னு கோயிலில் போய் கேட்பாங்க. என்ன காரணம்? ரொம்ப அழகாக இருப்பார், ரொம்ப ரொம்ப அறிவானவர். அதனால் முருகப்பெருமான் மாதிரி பிள்ளை வேணும்னு கேட்குறோம். கல்யாணம் ஆகாத அந்த பெண்களாச்சு முருகன் மாதிரி கணவர் வேணும்னு கேட்டிருக்கோமா? என்ன சிரிக்கிறீங்க? கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க? கேட்க மாட்டாங்க. ஏன்? என்ன காரணத்தா? இப்போ நீங்கள் வாயை திறக்கலாம், நான் உள்ளே போயிடுவேன். யாராச்சும் ஒரு ஆள் பேசுவேன் காதில் கேட்குற மாதிரி. சொல்லுங்கள், என்ன காரணம்? என்ன உங்களுக்குள்ளேயே பேசிட்டீங்களா? தெரிஞ்சதை சொல்லிடுவாங்க. ஆண்கள்லாம் சும்மா இருங்க, நீங்களாக தான் வந்ததுலேருந்து பேசுறீங்க. பெண்கள் வாயவே திறக்க மாட்டாங்களா? என்ன சொல்லுங்கள்? 2 மனைவி அவருக்கு. அதனால் முருகப்பெருமான் மாதிரி கணவன் வேணும்னு கேட்க மாட்டேன். எதுக்கு சக்காலத்தி சண்டையை போட்டுக்கிட்டு அந்த ஆள் மாதிரி புருஷன் வேணும்னு கேட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அருணகிரிநாதர் என்ன சொல்கிறாரு? சிறந்த கணவன் முருகப்பெருமான் தான் சொல்கிறாரு. எதில் சொல்கிறாரு? திருப்புகழில் சொல்கிறாரு. வள்ளிக்கும் முருகருக்கும் திருமணம் முடிந்த முதல் இரவு அன்று வள்ளியுடைய காலை தூக்கி தன் மேலே வச்சு முருகப்பெருமான் வள்ளியுடைய காலை பிடிச்சி விட்டானே. அப்போ வள்ளியம்மை கேட்குறாங்க, சாமி நீங்கள் எவ்வளவு பெரிய ஆள், ஏன் காலை போய் தொடுறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது முருகப்பெருமான் சொன்னாராம்மா, என்னை திருமணம் முடிக்கணும்னு சொல்லி அந்த காட்டில் இருந்து காவல் பார்த்து எவ்வளோ கஷ்டப்பட்டேன். அப்போ உன்னுடைய கஷ்டத்தை நான் தானே போகணும், அதனால தான் உன் காலமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். யார் சொல்கிறது? திருப்புகழிலே அருணகிரிநாதர் சொல்கிறாரு. அப்போ கலியுகத்தில் சிறந்த கடவுளும் முருகப்பெருமான் தான், சிறந்த கணவரும் முருகப்பெருமான் தான் சொல்லி, அதனால் நான் முருகப்பெருமான் மாதிரிலாம் எனக்கு புருஷன் வேணாம், அந்த முருகரை கணவராக வேணும். அதனால் எப்பேற்பட்ட காதலனுடைய காதல்னு சொல்லி முடிச்சுட்டு தோழியை போய் சந்திக்க வேண்டும். சோலைமலை ஹலோ ஹலோ சோலைமலை ஓரம் கோல கோயில் பாடும் பாட்டு சத்தம் கேட்கலையோ, பாடி வரும் குயிலே நீ வா வா, தேடி வரும் மயிலே நீ வா.
காதல் என்னுடைய காதல். முருகப்பெருமானை காதலிக்கிறேன்னு சொன்னவங்க யாருக்குமே கோபம் வரலையா? எனக்கு பயங்கர கோபம் வருது. ஏன், என்ன காரணம்? அப்படி கிடையாதுங்க. நான் யாருக்காக காதலிக்கிறேன் தெரியுமா? நாடகத்தை யாரெல்லாம் முழுசாக உட்காந்து பார்க்குறீங்களோ அவங்க எல்லாருக்காக தான் காதலிக்கிறேன். ஆமாம்.